எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் டாப் கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது அக்டோபர் மந்த், லாஸ்ட் மந்த் அக்டோபர் இருக்கு இல்லையா, அந்த மந்த்லேருந்து முக்கியமான 60 MCQ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கரண்ட் அஃபேர்ஸ் MCQ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எல்லாமே இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது இந்த டாப் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபீஸ் வந்து 300 ரூபி. நவம்பர் 5 வந்து Group 2 அண்ட் Group 4 படிக்கிறவங்களுக்கு ஹோல் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. நவம்பர் 9 வந்து அப்கமிங் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். டெய்லி PDF, மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF, வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட்லாம் கொடுப்போம். இதை பற்றிய டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டவுட் இருக்கவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போது டாப் கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது 60 MCQ பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தேசிய பாரத திருவிழா 2025 யாருடைய பிறந்த நாள் அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் வந்து சர்தார் வல்லபாய் படேல். சர்தார் வல்லபாய் படேல் தான் நம்ம இந்தியாவுடைய மேப் இருக்கு இல்லையா, அந்த மேப் வந்து இப்போ அதுக்கு முன்னாடி இந்தியா சுதந்திரம் அடைந்த போது வந்து ஃபுல் மேப் நமக்கு இல்லை. அதாவது ஃபுல்லா இந்தியா அப்படிங்கிற ஒரு நாட்டை விட்டுட்டு போல, பல்வேறு மாகாணங்களா இருந்துச்சு, அதை தான் பிரிட்டிஷ் விட்டுட்டு போயிருப்பாங்க. ஸோ 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்கள், மாகாணங்களோட பேசி ஒப்பந்தம் மேற்கொண்டு தான் இந்த இந்தியாங்கிற ஒரு நாடை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ உருவாயிருக்கு. ஸோ இதில் முக்கிய பங்களிப்பு ஆற்றியவர் தான் சர்தார் வல்லபாய் படேல். அவருடைய பிறந்த நாள் அக்டோபர் 31 கூட நம்ம வந்து ஒற்றுமை தினமாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அவருடைய 150வது பிறந்த நாள் செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த 150வது பிறந்த நாள் கொண்டாட்டத்தை ஒட்டி தான் இவருடைய பிறந்த நாள் தேசிய பாரத திருவிழாவாக செலிப்ரேட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இந்த வருஷம் நவம்பர் 1 15 தேதி வரைக்கும் தேசிய பாரத திருவிழா கொண்டாடப்படும். அடுத்து செகண்ட் கொஸ்டின். நாட்டின் 53வது தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் வந்து சூரியகாந்த். ஸோ இதுக்கு முன்னாடி இப்போ யார் இருக்காங்கன்னா PR கவாய் இருக்காரு. அவருக்கு 65 வயது அடைந்தோன்னே ஓய்வு பெற்றுடுவார். ஸோ அதை அடுத்து அடுத்த தலைமை நீதிபதியாக நியமிக்கிறதுக்கு சூரியகாந்தை வந்து நியமிச்சிருக்காங்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள். எந்த ஆர்டிகல் படி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகள்லாம் நியமிக்கப்படுறாங்க அப்படின்னா ஆர்டிகல் 124 சப்கிளாஸ் 2 படி தான் நியமிக்கிறாங்க. ஸோ அடுத்த தலைமை நீதிபதி சூரியகாந்த். மூன்றாவது கேள்வி. 8வது ஊதிய குழு யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ரஞ்சனா பிரகாஷ் தேசாய். ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் தலைமையில தான் 8வது பே கமிஷன் ஊதிய குழு அமைச்சிருக்காங்க. அதாவது மத்திய அரசு ஊழியர்கள் அவங்களுக்கு ஓய்வூதியம், அகவிலைப்படி, சம்பளம்லாம் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை அளிக்கிறதுக்காக தான் இந்த பே கமிஷன் அமைச்சிருக்காங்க. பே கமிஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமைக்கப்படுது. இப்போ வந்து 8வது ஊதிய குழு அமைச்சிருக்காங்க. அதோட தலைவர் ரஞ்சனா பிரகாஷ் தேசாய். இவங்க வந்து உச்சநீதிமன்றத்துடைய ஓய்வு பெற்ற நீதிபதி. இந்த பே கமிஷன்ல பகுதி நேர உறுப்பினராக பெங்களூரு IIM பேராசிரியரான புலாகோஷ் வந்து இருக்காரு. உறுப்பினர் செயலராக மத்திய பெட்ரோலியத்துறை செயலரான பங்கஜ் ஜெயின் வந்து இருக்காங்க. பங்கஜ் ஜெயின். அடுத்த கொஸ்டின். ஆணவ கொலையை தடுக்க தமிழ்நாடு அரசு புதிய சட்டம் இயற்ற பரிந்துரை அளிக்க யாருடைய தலைமையிலான ஆணையத்தை அமைத்துள்ளது? அதாவது ஆணையத்தை அமைக்க உள்ளது அப்படி வைக்கலாம். ஆன்சர் வந்து KN பாஷா தலைமையில இப்ப ஆணவ கொலையெல்லாம் நடக்குது இல்லையா, அதாவது ஒரு குடும்ப உறுப்பினரே அந்த குடும்பத்துல உள்ள, அதாவது ஒரு குடும்பமே சேர்ந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு குடும்ப உறுப்பினர் வந்து அந்த குடும்பத்துக்கு அவமானம் விளைக்கும் வகையில எதையாவது செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து கௌரவத்துக்காக கொலை பண்றது தான் ஆணவ கொலை அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜாதி மாதிரி கல்யாணம் பண்றாங்க அப்படின்னா அந்த மாதிரியான டைம்ல இந்த ஆணவ கொலை அப்படிங்கிறது நடத்தப்படுது. ஸோ இந்த ஆணவ கொலைகளை வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழக அரசு ஒரு சட்டம் இயற்ற போறாங்க. அந்த சட்டம் இயற்றுவதற்கான பரிந்துரைகளை வழங்குறதுக்காக KN பாஷா தலைமையில இப்போ ஒரு ஆணையம் வந்து அமைக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்த 5th கொஸ்டின். BSF விமான பிரிவில் முதல் பெண் விமான பொறியாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஸோ BSF அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாருங்க. BSF அப்படின்னா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா எல்லை பாதுகாப்பு படை தான் இந்த BSF அப்படிங்கிறது. இந்த BSF என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம இந்தியாவோட எல்லை, இப்போ இதான் இந்தியா வச்சுங்களேன். இந்தியா இந்த சைடு வங்கதேசம் இருக்கு, இந்த சைடு பாகிஸ்தான் இருக்கு இல்லையா. ஸோ வங்கதேசம் பாகிஸ்தான் எல்லை பகுதியை வந்து பாதுகாக்கிறது தான் BSF ஓட வேலை.
ஸோ இந்த பிஎஸ்எஃப்ல விமான பிரிவுல முதல் பெண் விமான பொறியாளராக யார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆன்சர் வந்து பாவனா சௌதரி. பாவனா சௌதரி தான் இப்போ முதல் பெண் விமான பொறியாளராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. 6வது கொஸ்டின், ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் கவுன்சில் உறுப்பினராக இந்தியா எத்தனையாவது முறையாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் 7வது முறையாக. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் கவுன்சில், UNHRC அப்படின்னு சொல்லுவோம், யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் கவுன்சில்ல இப்போ இந்தியா 7வது முறையாக உறுப்பினராக தேர்வு செஞ்சிருக்கு. எத்தனை வருஷத்துக்கு இந்த உறுப்பினர் பொறுப்புல இருக்கும் அப்படின்னா 3 இயர்ஸ்க்கு. ஸோ நெக்ஸ்ட் இயர் 2026லேருந்து 3 ஆண்டுகளுக்கு இந்த உறுப்பினர் பொறுப்புல இருக்கும். இப்போ மனித உரிமைகள் கவுன்சிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 2006 தான் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ஹெட் குவார்ட்டர் சுவிட்சர்லாந்துல ஜெனீவால இருக்கு. இதுல 47 நாடுகள் வந்து உறுப்பினர்களாக இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவுக்கான அமெரிக்க தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் செர்ஜியோ கோர். செர்ஜியோ கோர் தான் இப்போ இந்தியாவுக்கான அமெரிக்காவுடைய அம்பாசிடரா தூதராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்கத்தின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ஆன்சர் ஐசரி கே கணேஷ். ஏற்கனவே இவர் தான் இருந்தாரு, மறுபடியும் 2வது முறையாக ஐசரி கே கணேஷ் வந்து தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்க தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. எந்த நாட்டின் முதல் பெண் பிரதமராக சனே தகாய்ச்சி நியமிக்கப்பட்டுள்ளார்? ஆன்சர் வந்து ஜப்பான். ஜப்பான் நாட்டுடைய முதல் பெண் பிரதமராக, அந்த நாட்டில் இதுவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பிரைம் மினிஸ்டரா சனே தகாய்ச்சி வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க, தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்ததான் 10வது கேள்வி, 2025ஆம் ஆண்டுக்கான உயரிய விஞ்ஞான் ரத்னா விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ஆன்சர் வந்து ஜெயந்த் நார்லிகர். அதாவது இப்போ இதுக்கு முன்னாடி 2024ல கோவிந்தராஜன் பத்மநாபன் அவர்களுக்கு இந்த விஞ்ஞான் ரத்னா விருது கொடுத்திருப்பாங்க. இப்போ இந்த வருஷம் ஜெயந்த் நார்லிகருக்கு அறிவிச்சிருக்காங்க. இவர் வந்து இந்தியாவை சேர்ந்த வானியல் அறிவியலாளர் தான், வானியல் சம்பந்தமான ஆராய்ச்சியாளர் தான் ஜெயந்த் நார்லிகர். ஸோ இப்போ கவனிங்க, கோவிந்த் பத்மநாபனுக்கு போன வருஷம் கொடுத்துருப்பாங்க. இந்த விஞ்ஞான் ரத்னா அப்படின்னு பார்க்கணும் இல்லையா, இதுதான் நம்ம நாட்டில் அறிவியல் துறையில வழங்கக்கூடிய ஒரு உயரிய விருது. பாரத ரத்னா வந்து குடிமக்களுக்கு வழங்கக்கூடிய உயரிய விருது மாதிரி அறிவியல் துறையில வழங்கக்கூடிய உயரிய விருது தான் விஞ்ஞான் ரத்னா. இந்த வருஷம் வந்து ஜெயந்த் நார்லிகருக்கு அறிவிச்சிருக்காங்க. 11வது கேள்வி, 2025ஆம் ஆண்டுக்கான பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 3 பேருக்கு அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் வந்து 4 அனைவருமே தான். ஜோயல் மோஹிர், பீட்டர் ஹோவிட், அப்புறம் பிலிப் அகியோன். அதாவது என்னன்னா, இவங்களுக்கு எதுக்காக இந்த 3 பேருக்கும் பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு வழங்கியிருக்காங்க அப்படின்னா, இந்த உலகத்தோட வளர்ச்சியில புதிய புதிய சிந்தனைகள், புதிய புதிய முயற்சிகள் எந்த அளவுக்கு வளர்ச்சியை தருது, எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறது சம்பந்தமாக இவங்க ஆய்வு செஞ்சதுக்காக இந்த பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு அறிவிச்சிருக்காங்க. யார் யாருக்கு? ஜோயல் மோஹிர், பீட்டர் ஹோவிட், பிலிப் அகியோன், இவங்க 3 பேருக்கு. அதே டைம்ல நோபல் பிரைஸ் ஃபார் பீஸ், அதாவது அமைதிக்கான நோபல் பிரைஸ் அப்படிங்கிறது வெனிசுலா நாட்டை சேர்ந்த வெனிசுலா நாட்டின் எதிர்கட்சி தலைவரான மரியா கொரினா மச்சாடோவுக்கு அறிவிச்சிருக்காங்க. இலக்கியத்துக்கான நோபல் பரிசு அப்படிங்கிறது லாஸ்லோ கிராஸ்னஹோர்காய் இவருக்கு தான் அறிவிச்சிருக்காரு. இவர் வந்து ஹங்கேரி நாட்டை சேர்ந்த எழுத்தாளர். அடுத்து கெமிஸ்ட்ரிக்கான நோபல் பிரைஸ் அப்படிங்கிறது 3 பேருக்கு அறிவிச்சிருக்காங்க. இந்த நேம் எல்லாமே நல்லா படிச்சுக்கணும். ரிச்சர்ட் ராப்சன், சுசுமு கிடகாவா, அப்புறம் ஒமர் எம் யஹி. ரிச்சர்ட் ராப்சன், சுசுமு கிடகாவா, அடுத்து ஒமர் எம் யஹி. அடுத்து இயற்பியலுக்கான நோபல் பிரைஸ் வந்து ஜான் கிளார்க், மிஷல் எச் டெவரே, ஜான் எம் மார்டினிஸ். அப்புறம் ஜான் எம் மார்டினிஸ் 3 பேருக்கு கொடுத்துருக்காங்க. மருத்துவத்துக்கான நோபல் பிரைஸும் ஒரு 3 பேருக்கு அறிவிச்சிருக்காங்க. மேரி இ ஃப்ரான்கோ, ஃப்ரெட் ராம்ஸ்டெல், அப்புறம் ஷிமோன் சககுச்சி. அதாவது நம்மளுடைய உடம்புல பார்த்தீங்கன்னா நோய் வராமல் தடுக்கிறதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி, அதாவது நோய் எதிர்ப்பு மண்டலம் செல்கள்ங்கிறது செயல்படுது. இந்த நோய் எதிர்ப்பு செல்கள் நம்மளுடைய உடலை சம்டைம்ஸ் தாக்குது. ஸோ அப்படி தாக்காமல் இருக்கிறதுக்கு, தாக்கி உடல் பாதிப்புகளை ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கு டி செல்கள் எந்த அளவுக்கு முக்கிய பங்களிப்பு ஆற்றுது, டி செல்லை பற்றி கண்டுபிடிச்சிருக்காங்க, டி செல்லை பற்றி ஆய்வு செஞ்சுருக்காங்க இவங்க. அடுத்ததாக 12th கொஸ்டின், இந்தியாவின் மின் உற்பத்தி திறன் எத்தனை ஜிகாவாட் அளவை கடந்துள்ளது?
ஆன்சர் 500 ஜிகாவாட்டை கடந்திருக்கு. ஸோ இந்தியாவுடைய மின் உற்பத்தி திறன் அப்படிங்கிறது 500 ஜிகாவாட்டா இருக்கு. அதுல 50%க்கும் அதிகமாக ரினியூவபிள் எனர்ஜி மூலமாக புதை படிவமற்ற எரிபொருட்கள் மூலமாக நம்ம உற்பத்தி பண்ணியிருக்கோம் மின்சாரம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் திறனில் தேசிய அளவில் தமிழகம் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? ஆன்சர் 4ஆம் இடம். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ரினியூவபிள் எனர்ஜினா தெரியும், சூரிய ஆற்றல், காற்றாற்றல், நீர் ஆற்றல் மூலமா மின்சாரம் உற்பத்தி செய்யறது. அதுல 4th பிளேஸ்ல இருக்கு இந்தியா, தமிழ்நாடு. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் நிறுவுதிறன்ல பாத்தீங்கன்னா இப்ப 25,500 மெகாவாட்டா இருக்கு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலமாக எரிசக்தி திறன் அப்படிங்கிறது. அடுத்து, எந்த மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு முதல் கட்டமாக இலவச உணவு வழங்கப்பட உள்ளது? ஆன்சர் சென்னை. அதாவது தூய்மை பணியாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு வசதிகளை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில அறிவிப்புகளை ரீசெண்டாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருப்பாங்க. அதில் ஒன்றுதான் அவங்களுக்கு இலவசமான உணவு வழங்கணும் அப்படிங்கிறத. ஸோ அதன்படி தூய்மை பணியாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ முதல் கட்டமாக ஒரு சோதனை முயற்சியாக சென்னை மாநகராட்சியில் 3 வேளைக்கும் இலவசமான உணவானது வழங்கப்பட இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அதை தொடங்கியிருக்காங்க அங்கே. 15வது கேள்வி, கிராம சபை கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்படும் அத்தியாவசியமான கோரிக்கைகள் மீது தமிழ்நாடு அரசு எந்த முன்னெடுப்பின் கீழ் தீர்வு காண உள்ளது? ஆன்சர் நம்ம ஊரு நம்ம அரசு. கிராம சபை கூட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 டைம்ஸ், ஒரு வருஷத்துக்கு 6 டைம்ஸ் நடக்குது. அதில் கிராம சபையில் கிராம தலைவர்கள் மக்கள்லாம் கூடி அவங்க கிராமத்துக்கு என்ன தேவை அப்படிலாம் டிஸ்கஸ் பண்ணி தீர்மானம் எடுப்பாங்க. அதில் 3 முக்கியமான தீர்மானங்களுக்கு உடனடியாக செயல்படுத்துறதுக்காக தான் இந்த நம்ம ஊரு நம்ம அரசு அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பானது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக அக்டோபர்ல நடந்துச்சுல கிராம சபை கூட்டம், அதில் எடுக்கக்கூடிய 3 முக்கியமான தீர்மானங்களை உடனடியாக நிறைவேற்றுவதற்காக இந்த நம்ம ஊரு நம்ம அரசு. கிராம சபை கூட்டம் 6 டைம் நடக்குது ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எந்தெந்த டேஸ்ல அது நடக்குது? இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். அடுத்து 16வது கேள்வி, எதிர்காலத்துக்கு தயாராகு இந்த திட்டம் கீழ்கண்ட எந்த வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்காக செயல்படுத்தப்படுகிறது? ஆன்சர் 1லேருந்து 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக தமிழ்நாட்டில் இந்த எதிர்காலத்துக்கு தயாராகு அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது அறிவியல், அப்புறம் கணிதம், அப்புறம் மற்ற சில பாடங்கள் எல்லாம் அவங்களுடைய திறமையை வளர்க்கும் வகையில் அவங்களுக்கு எஃபெக்டிவாக கொஸ்டின்லாம் எடுத்து அதுக்கான தனியாக எக்ஸாம் நடத்துவாங்க இதில் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து, இந்தியாவிலேயே முதன்முறையாக கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி எந்த மாநிலத்தில் இலவசமாக வளரிளம் பெண்களுக்கு செலுத்தப்பட உள்ளது? ஆன்சர் தமிழ்நாடு தான். இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் இப்போ இந்த கருப்பை வாய் புற்றுநோய் ஏற்படுது இல்லையா, ஸோ அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 14 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு இந்த இலவசமாக தடுப்பூசி செலுத்த போறதா சொல்லியிருக்காங்க. கருப்பை வாய் தடுப்பூசி. கருப்பை வாய் புற்றுநோய் அப்படிங்கிறது ஹியூமன் பாப்புலோமா வைரஸ்னால தான் ஏற்படுது. ஸோ அதை தடுக்கிறதுக்காக இப்போ தடுப்பூசி செலுத்த போறாங்க. தமிழகத்தின் மிக நீளமான மேம்பாலம் எங்கு கட்டப்பட்டுள்ளது? ஆன்சர் கோவை. கோவையில தான் தமிழ்நாட்டிலே மிக நீளமான மேம்பாலம் கட்டப்பட்டிருக்கு. அந்த மேம்பாலத்துக்கு கூட ரீசெண்டா ஜிடி நாயுடு அவர்களுடைய பெயரானது சூட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். ஜிடி நாயுடு அப்படின்னா அவருடைய முழு பெயர் கோபால் சுவாமி துரைசாமி நாயுடு, அதான் அவரோட ஃபுல் நேம். ஸோ அவர் தான் நம்ம தமிழ்நாட்டில், அதாவது இந்தியாவிலே முதல்ல மின்சார மோட்டாரா தயாரித்தவர். ஸோ அவருடைய பேர் தான் அந்த மேம்பாலத்துக்கு சூட்டியிருக்காங்க. எவ்வளோ லென்த்துக்கு அதை அமைச்சிருக்காங்க அப்படின்னா 10.1 கிலோமீட்டர் நீளத்துக்கு அந்த மேம்பாலமானது கட்டப்பட்டிருக்கு. அடுத்ததான், அரண் இல்லம் எனப்படும் சிறப்பு மையங்கள் யாருக்காக தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் திருநங்கைகளுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அரண் அப்படிங்கிற பேர்ல. இதே மாதிரி பெண்களுக்கு தோழி விடுதிகள் இருக்குன்னு பார்த்திருப்போம். அதே மாதிரி திருநங்கைகளுக்காக அரண் இல்லங்கள். தற்போது தமிழகத்தின் கடன் எத்தனை கோடியாக உயர்ந்துள்ளது? ஆன்சர் 9,29,950 கோடியாக நம்ம தமிழ்நாட்டுடைய கடனானது அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து, +1 பொது தேர்வானது எந்த கல்வியாண்டு முதல் ரத்து செய்யப்பட உள்ளது? ஸோ இது நம்ம தமிழ்நாட்டில் தான். தமிழ்நாட்டில் +1 தேர்வுக்கான +1ல இப்போ பப்ளிக் எக்ஸாம் நடக்குது இல்லையா, அதை ரத்து பண்றாங்க. எந்த கல்வியாண்டுலேருந்து அப்படின்னா ஆன்சர் 2025 to 26 கல்வியாண்டுலேருந்து, நிகழ் கல்வியாண்டுலேருந்து அதை ரத்து செய்யறாங்க. +1க்கு பப்ளிக் எக்ஸாம் கிடையாது. இந்தியாவில் முதன்முறையாக சர்வதேச தரத்தில் வண்ண மீன் வர்த்தக மையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது?
ஆன்சர் வந்து சென்னையில தான் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் வண்ண மீன் வர்த்தக மையம் அப்படிங்கிறது அமைச்சிருக்காங்க. வருவாய்த்துறை தினமாக எந்த நாளை தமிழக அரசு அறிவித்துள்ளது? ஆன்சர் ஜூலை 1 தான் இப்போ வருவாய்த்துறை தினமாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ நம்ம பசலி வருஷம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பசலி ஆண்டு முறை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இப்படி கிரிகோரியன் ஆண்டு முறை எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பசலி ஆண்டு முறைன்னு இருந்திருக்கு. அது எப்படின்னா இந்த அறுவடை குறிக்கக்கூடிய ஒரு அறுவடை இதை வச்சு தான் ஃபாலோ பண்ணி தான் அறுவடையெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த பசலி ஆண்டு முறையை பொறுத்த வரைக்கும் ஜூலை 1 தான் இந்த பசலி ஆண்டு முறை ஸ்டார்ட் ஆகும், ஜூலை 1. ஸோ அதன்படி தான் வருவாய்த்துறை தினமாக ஜூலை 1 வந்து அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில். எந்த நாட்டின் நாகமலை குன்றினை 4வது பல்லுயிர் பாரம்பரிய தலமாக தமிழக அரசு அறிவித்துள்ளது? ஆன்சர் ஈரோடு. ஸோ ஈரோடு மாவட்டத்தின் நாகமலை குன்று இப்போ பல்லுயிர் பாரம்பரிய தலமா அறிவிச்சிருக்காங்க. அதாவது உயிரிய பன்முக சட்டம் 2002 கீழ் தான் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க தமிழக அரசு. இது வந்து 4வது பல்லுயிர் பாரம்பரிய தலம். ஏற்கனவே பாத்தீங்கன்னா அரிட்டாப்பட்டி, மதுரை அரிட்டாப்பட்டி 2022 பல்லுயிர் பாரம்பரிய தலமா அறிவிச்சிருப்பாங்க. 2025 திண்டுக்கல்லின் காசம்பட்டி கோவில் காடுகள் அறிவிக்கப்பட்டது. இதே வருஷத்துல பாத்தீங்கன்னா எலத்தூர் ஏரி, ஈரோடுல எலத்தூர் ஏரி வந்து அறிவிச்சிருப்பாங்க. இப்போ நாகமலை குன்று அறிவிச்சிருக்காங்க பல்லுயிர் பாரம்பரிய தலமா. இந்தியாவின் 2வது பாகன்களுக்கான பிரத்யேக கிராமம் எங்கு தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் கோவை, ஆனைமலை. அதாவது கோவை மாவட்டத்தின் ஆனைமலை பகுதியில தான் இந்தியாவிலே 2வது பாகன்கள், யானை பாகன்கள்லாம் பார்க்குறோம் இல்லையா, அந்த பாகன்களுக்கான பிரத்யேக கிராமம் அப்படிங்கிறது தொடங்கி வச்சிருக்காங்க. நாட்டில் காஃபி உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? ஆன்சர் வந்து கர்நாடகா. காஃபி உற்பத்தியில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கர்நாடகா, செகண்ட் பிளேஸ் கேரளா, தேர்ட் பிளேஸ்ல தான் தமிழ்நாடு இருக்கு. CMS-03 செயற்கைக்கோள் கீழ்கண்ட எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளது? இப்போ லான்ச் பண்ணிட்டாங்க, எஸ்டர்டே தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க, நவம்பர் 2ஆம் தேதி. ஸோ எந்த ராக்கெட் மூலமா அப்படின்னா LVM-3 ராக்கெட் மூலமா, LVM-3 M5 ராக்கெட் மூலமா லான்ச் பண்ணியிருக்காங்க. இது என்ன செயற்கைக்கோள் அப்படின்னா இது ஒரு தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள். கடலோர எல்லைகளை வந்து பாதுகாக்கணும், அதுக்கான தொலைத்தொடர்பு வசதிகளை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த CMS-03 அப்படிங்கிற சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சேட்டலைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து 4000க்கும் அதிகமான எடை கொண்டது. ஸோ இஸ்ரோனால அனுப்பப்பட்ட மிக எடை கொண்ட ஒரு சேட்டலைட் தான் இந்த CMS-03 அப்படிங்கிறது. அடுத்து, மோந்தா புயலுக்கு பெயர் வைத்த நாடு எது? ஆன்சர் வந்து தாய்லாந்து. மோந்தா புயலுக்கு தாய்லாந்து நாடு பெயர் வச்சிருக்கு. இந்த மோந்தா புயல் கூட வங்கக்கடல்ல உருவானதுன்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். இது ஆந்திரால கரையை கடந்தது அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். இந்தியாவில் நீலக்கொடி அந்தஸ்து பெற்ற கடற்கரையின் எண்ணிக்கையானது எத்தனையாக உயர்ந்துள்ளது? ஆன்சர் 18ஆக உயர்ந்திருக்கு. நீலக்கொடி அந்தஸ்துனா ப்ளூ ஃபிளாக் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து டென்மார்க் நாட்டினால வழங்கப்பட்டு வருது. ஏற்கனவே ஒரு 13 இருந்திருக்கு, இப்போ 5 ஆட் பண்ணியிருக்காங்க. மகாராஷ்டிரால ஒரு 5 பீச்சை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, நீலக்கொடி அந்தஸ்து கொடுத்துருக்காங்க ஒரு 5 பீச்சுக்கு. ஸோ அதன்படி எண்ணிக்கை வந்து 18ஆக அதிகரிச்சிருக்கு. மகாராஷ்டிரால ரீசெண்டாக 5 கடற்கரைகளுக்கு கொடுத்துருக்காங்களே நீலக்கொடி அந்தஸ்து. அந்த 5 கடற்கரை என்ன அப்படின்னா ஸ்ரீவர்தன், அப்புறம் நாகோன், பர்னகா, குஹாகர், லட்கர். ஸ்ரீவர்தன், நாகோன், பர்னகா, குஹாகர், லட்கர், இந்த 5 பீச்சுக்கு தான் கொடுத்துருக்காங்க. தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவும் HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் B ஆகிய நோய்களை ஒழித்த நாடாக WHO எந்த நாட்டை அறிவித்துள்ளது? ஆன்சர் மாலத்தீவு. ஸோ இப்போ தாய்கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா வந்து அவங்களுடைய குழந்தைகளுக்கு பரவுது, சிபிலிஸ் நோய் பரவுது, HIV பரவுது, ஹெப்படைட்டிஸ் B பரவுது. ஸோ அந்த தாய்கிட்டேருந்து குழந்தைக்கு பரவுறதை வந்து தடுத்திருக்காங்க இப்போ. ஸோ முற்றிலுமாக தாயிடம் இருந்து குழந்தைக்கு பரவக்கூடிய HIV, சிபிலிஸ் இது மற்ற வழிகள்லையும் பரவும், தாயிடமிருந்து பரவுவதை வந்து ஒழிச்சிருக்காங்க, இந்த 3 நோய்கள் பரவுவதை. அந்த நாடு தான் மாலத்தீவு. WHO வந்து இதுக்கான சான்றிதழ்களை வந்து கொடுத்துருக்காங்க, அங்கீகரிச்சிருக்காங்க அந்த நாட்டை. அடுத்து, தமிழக அரசின் வைக்கம் விருது யாருக்கு வழங்கப்பட உள்ளது? ஆன்சர் தேன்மொழி சவுந்தரராஜன். அதாவது இவங்க அமெரிக்கால ஒடுக்கப்பட்டவங்களுக்காக, அவங்களுடைய உரிமைகளுக்காக போராடி வரக்கூடிய ஒரு ஆர்வலராக தான் இந்த தேன்மொழி சவுந்தரராஜன் இருக்காங்க. இந்த வைக்கம் விருது தமிழக அரசு சார்பில் வழங்குறாங்க. போன வருஷம் கூட தேவனூர மகாதேவா என்பவருக்கு வழங்கியிருப்பாங்க. இந்த வருஷம் தேன்மொழி சவுந்தரராஜனுக்கு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இவங்க அமெரிக்காவில் ஒடுக்கப்பட்டவங்களோட உரிமைகளுக்காக போராடக்கூடிய ஒரு ஆர்வலராக இருக்காங்க. ஸோ அதன்படி இந்த விருது இவங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு.
புக்கர் பரிசு அறக்கட்டளை சார்பில் எத்தனை வயது குழந்தைகளுக்கான சிறந்த புனைகதைகள் பிரிவில் புக்கர் பரிசு வழங்கப்பட உள்ளது? ஆன்சர் 8 முதல் 12 வயது. ஸோ 8லேருந்து 12 வயது உடைய குழந்தைகளா இருக்காங்க அப்படின்னா, அதாவது அந்த குழந்தைகளுக்காக எழுதக்கூடிய புனைகதைகள் பிரிவில் பார்த்தீங்கன்னா இப்போ புக்கர் பிரைஸ் வந்து கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. இப்போ புக்கர் பிரைஸ் கொடுக்குறாங்க, அதுக்கடுத்து சர்வதேச புக்கர் பிரைஸ் கொடுக்குறாங்க. இந்த வருஷம் கூட சர்வதேச புக்கர் பிரைஸ் வந்து கனடா எழுத்தாளர் பானு முஸ்தாக் வந்து வின் பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அது எப்படின்னா, டிரான்ஸ்லேட் பண்ண ஒரு மொழியில் எழுதப்பட்ட நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து ரிலீஸ் பண்ணுற நூல்களுக்கு அந்த புக்கர் பிரைஸ், சர்வதேச புக்கர் பிரைஸ் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இப்போ ஒரு நியூ கேட்டகரியை கொண்டு வர போறாங்க புக்கர் பிரைஸ் அறக்கட்டளை. என்ன கேட்டகரி அப்படின்னா, குழந்தைகளுக்கான புனைகதைகளுக்கான புக்கர் பரிசு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக எழுதுறாங்க இல்லையா, அதுல சிறந்த நாவல்களுக்கு கொடுப்பாங்க. எந்த ஏஜ் கேட்டகரிக்கான நாவலுக்கு அப்படின்னா, 8லேருந்து 12 வயது உடையவங்களுக்கான எழுதக்கூடிய புனைகதைகளுக்கு இந்த புக்கர் பிரைஸ் வழங்க போறதா அறிவிச்சிருக்காங்க. அடுத்து, ஒளியை விட வேகமாக செல்லும் விமானம் X-59 எந்த நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் நாசா. நாசா பார்த்தீங்கன்னா இப்போ ஒளியை விட வேகமாக செல்லக்கூடிய பேசஞ்சர் விமானம், ஏரோப்ளேன், அதாவது பயணிகள் விமானத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதுதான் X-59. இதுக்கு முன்னாடியும் உருவாக்கியிருப்பாங்க பயணிகள் விமானம், ஒளியை விட வேகமாக செல்லக்கூடியது. என்னன்னா அது ரொம்ப சத்தமா இருக்கும், இறைச்சலா இருக்கும். அந்த இறைச்சல்லாம் கம்மி பண்ணி சத்தம் இல்லாம போகிற வகையில இந்த X-59 உருவாக்கியிருக்காங்க. அதை ரீசெண்டா டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து அதே மாதிரி சமீபத்தில் ரஷ்யா பார்த்தீங்கன்னா ப்ரோவெஸ்னிக் அப்படிங்கிற ஒரு ஏவுகணையை டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஏவுகணை பார்த்தீங்கன்னா அணுசக்தி மூலமா இயங்கக்கூடிய என்ஜினை கொண்ட ஒரு ஏவுகணை. இதை ரீசெண்டாக டெஸ்ட் பண்ணாங்க. அதே மாதிரி பொசைடன் அப்படிங்கிறது என்னன்னா அணுசக்தி மூலமா இயங்கக்கூடிய நீர்மூழ்கி ட்ரோன் தான் பொசைடன். அதையும் ரீசெண்டாக டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. எந்த நாட்டின் SJ-100 பயணிகள் விமானத்தை இந்தியாவின் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் தயாரிக்க ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? ஆன்சர் ரஷ்யா. ஸோ ரஷ்யாவுடைய ஒரு விமானம் தான் இந்த SJ-100 அப்படிங்கிறது. இது எப்படின்னா ஒரு குறுகிய வடிவத்தில் இருக்கும். இப்போ ஒரு பயணிகள் விமானம்னாலே பெருசாக இருக்கும், அந்த மாதிரி இல்லாமல் ஓரளவு குறிப்பிட்ட அளவு கம்மியான அளவில் சிறிய அளவில் இந்த விமானம் இருக்கும். ஸோ அப்போ பிராந்திய அளவில் நம்ம விமான போக்குவரத்துக்கு இந்த விமானங்களை யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால SJ-100 விமானத்தை ரஷ்யாக்கிட்டேருந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் வாங்குறாங்க. உலகின் மிகப்பெரிய மற்றும் சக்தி வாய்ந்த ராக்கெட் எது? அதாவது வாங்கல, அந்த விமானத்தை இங்க தயாரிக்கிறதுக்கு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. சரியா? அடுத்த கொஸ்டின், உலகின் மிகப்பெரிய மற்றும் சக்தி வாய்ந்த ராக்கெட் எது? ஆன்சர் வந்து ஸ்டார்ஷிப். இது வந்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம், அமெரிக்காவுடைய எலான் மஸ்க்கு சொந்தமான ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தோட ஒரு ராக்கெட் தான் ஸ்டார்ஷிப். இதுதான் உலகிலே மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ராக்கெட். இந்திய ராணுவம், இந்திய விமானப்படை மற்றும் கடற்படை ஒருங்கிணைந்து டேஷ் கூட்டு பயிற்சியை தொடங்க உள்ளது. ஆன்சர் திரிசூல் கூட்டு பயிற்சி. இந்திய விமானப்படை, அப்புறம் இந்திய கடற்படை, அப்புறம் இந்திய ராணுவம் 3 இணைஞ்சு திரிசூல் அப்படிங்கிற ஒரு பயிற்சியை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அது எங்கே அப்படின்னா குஜராத் அப்புறம் ராஜஸ்தானை ஒட்டிய பாகிஸ்தான் எல்லை பகுதியில் தான் இந்த பயிற்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிற்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையிலான முதல் கூட்டு பயங்கரவாத எதிர்ப்பு பயிற்சியானது எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஹரியானால குருகிராம்ல மானேசர் அப்படிங்கிற பக்கத்துல தான் இந்தியாவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியம், யூரோப் யூனியன் சொல்லிட்டு நம்ம பார்ப்போம், ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையில ஃபர்ஸ்ட் பயங்கரவாத எதிர்ப்பு பயிற்சி அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து, கூட்டு இருதரப்பு கடல்சார் பயிற்சியான சமுத்திர சக்தி 2025 எங்கு நடைபெற்றது? ஆன்சர் வந்து இந்தியாவில் வந்து ஆந்திர பிரதேசத்துல விசாகப்பட்டினத்துல தான் வந்து இந்த பயிற்சி நடந்திருக்கு. இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையிலான ஒரு பயிற்சி தான் இந்த சமுத்திர சக்தி அப்படிங்கிறது. இது ஒரு கடல்சார் பயிற்சி. இந்த வருஷம் நடந்தது வந்து 5th எடிஷன், அதையும் நோட் பண்ணிக்கணும். ஆந்திரால விசாகப்பட்டினத்துல நடந்திருக்கு. அடுத்து, இந்தியன் நேவி, ரிபப்ளிக் ஆஃப் கொரியன் நேவி, அதாவது இந்திய கடற்படைக்கும் தென்கொரிய நாட்டுடைய கடற்படைக்கும் இடையே இருதரப்பு கடல்சார் பயிற்சி இப்போ ரீசெண்டாக தென்கொரியால நடந்திருக்கு. இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சியான ஆஸ்ட்ராஹிந்த் வந்து ரீசெண்டாக நடந்திருக்கு. எங்கே அப்படின்னா ஆஸ்திரேலியால பெர்த் நகரத்துல இர்வின் பாராக்ஸ் அப்படிங்கிற பகுதியில் நடந்திருக்கு. எக்ஸசைஸ் கொங்கன், இது இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் இடையிலான கடற்படை பயிற்சி இந்திய பெருங்கடல்ல நடத்திருக்காங்க.
ஐசிசி தரவரிசையில் நம்பர் 1 இடத்தை பிடித்த மிக வயதான வீரர் யார்? ஆன்சர் ரோஹித் சர்மா. ஸோ ரோஹித் சர்மா தான் இப்போ ஐசிசி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சிலுடைய சர்வதேச தரவரிசையில பேட்டர் தரவரிசையில நம்பர் 1 இடத்தை பிடிச்சிருக்காரு. ஸோ இந்த தரவரிசையில இடம் பிடித்த வயதான வீரர்ங்கிற சாதனை வந்து ரோஹித் சர்மா படைச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி சச்சின் டெண்டுல்கர் வந்து இந்த சாதனையை படைச்சிருப்பாரு. ரோஹித் சர்மாவுடைய வயது வந்து 38 பிளஸ் ஒரு 182 நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்து ஃபிடே உலகக்கோப்பை செஸ் போட்டி 2025 எந்த நாடு நடத்துகிறது? ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த போட்டி. எந்த நாடு நடத்துதுன்னா நம்ம இந்தியா தான் நடத்துது. எங்கே அப்படின்னா கோவாவில் நடத்துறாங்க. கோவா ஸ்டேட் தான் ஹோஸ்ட் பண்றாங்க இந்த போட்டியை. ஸோ ஆன்சர் வந்து இந்தியா. அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியில் வின் பண்றவங்களுக்கு அந்த சாம்பியன் கப் கொடுப்பாங்களே, சாம்பியன் கோப்பை, அந்த சாம்பியன் கோப்பைக்கு விஸ்வநாதன் ஆனந்த் அவர்களுடைய பெயர் வந்து சூட்டப்பட்டிருக்கு. அதுவும் இம்பார்ட்டன்ட். அடுத்த ஆடவருக்கான 23வது உலகக்கோப்பை கால்பந்து போட்டி எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் அனைத்துமே கனடா, மெக்சிகோ, அமெரிக்கா இந்த 3 நாடுகளும் இணைஞ்சு நெக்ஸ்ட் இயர் வந்து ஆடவருக்கான உலகக்கோப்பை கால்பந்து போட்டியை நடத்துறாங்க. ஒரு 16 நகரங்கள்ல இந்த போட்டிகள் நடத்தப்பட இருக்கு. ஆசியான் நாடுகள் கூட்டமைப்பின் 47வது மாநாடு எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் மலேசியா. மலேசியால கோலாலம்பூர்ல தான் இப்போ என்ன தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஆசியான் நாடுகளுடைய கூட்டமைப்புடைய 47வது மாநாடு. அது மட்டும் இல்லாம இந்தியா ஆசியான் மாநாடும் அங்கேதான் நடந்துச்சு இப்போ ரீசெண்டா. ஆசியான் அப்படிங்கிறது 11 நாடுகள், ஏற்கனவே 10ன்னு சொல்லி பார்த்துருப்போம். தைமூரும் இணைஞ்சிருக்கு ஆசியான்ல. ஸோ அப்போ 11 நாடுகள் இருக்கு ஆசியான் கூட்டமைப்புல. ஆசியான் அப்படின்னா அதோட ஃபில் ஃபார்ம் வந்து அசோசியேஷன் ஆஃப், ஆசியான் அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ், அதான் வந்து இதோட ஃபில் ஃபார்ம் ஆசியான். இதுல 11 நாடுகள் இருக்கு. ஆசியான் கூட்டமைப்போட 47வது மாநாடு நடந்திருக்கு இப்போ மலேசியால. அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கும் ஆசியானுக்கும் இடையிலான 22வது உச்சி மாநாடும் மலேசியால நடந்திருக்கு. இந்த மாநாட்டுல என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா ஆசியான் இந்தியா கடல்சார் ஒத்துழைப்பு மேம்பாட்டுக்கான ஆண்டாக 2026ஆம் ஆண்டு நெக்ஸ்ட் இயரை வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட். 8வது சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பின் மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் புதுடெல்லி. புதுடெல்லி தான் இன்டர்நேஷனல் சோலார் அலைன்ஸ் சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியுடைய மாநாடுங்கிறது நடத்தப்பட இருக்கு. இந்த இன்டர்நேஷனல் சோலார் அலைன்ஸ்ங்கிறது 2015ல இந்தியா மற்றும் பிரான்ஸோட முன்முயற்சினால தொடங்கப்பட்டது. இந்தியாவில் முதல் முறையாக உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஆன்டிபயோட்டிக் மருந்து எது? ஆன்சர் நஃபித்ரோமைசின். நஃபித்ரோமைசின் தான் இந்தியாவில் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ஆன்டிபயோட்டிக் மருந்து. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் மருந்து உள்நாட்டிலே தயாரிச்சிருக்காங்க. அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகமும் வோக்ஹார்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனமும் இணைஞ்சு தயாரிச்சிருக்காங்க நஃபித்ரோமைசினை. கூகுள் செயற்கை நுழைவு தரவு மையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆந்திரா. ஆந்திரால விசாகப்பட்டினத்துல தான் இந்த கூகுள் நிறுவனத்துடைய செயற்கை நுழைவு தரவு மையம் அப்படிங்கிறது அமைக்கப்பட இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா $15 பில்லியன் மதிப்பீட்டில் அமைக்கிறாங்க. அதானி குழுமமும் ஏர்டெல் நிறுவனமும் கூகுள் வந்து இந்த 2 நிறுவனங்களோட இணைஞ்சு இந்த செயற்கை நுழைவு தரவு மையத்தை அமைக்கிறாங்க. 45வது கேள்வி, நாட்டிலேயே மிகப்பெரிய பால் பொருட்கள் உற்பத்தி ஆலை எங்கு கட்டமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் வந்து ஹரியானா கட்டமைக்கப்பட உள்ளது. ஹரியானால தான் கட்டமைக்கிறாங்க. ஹரியானால வந்து ரோத்தக் அப்படிங்கிற பகுதியில் தான் நாட்டிலே மிகப்பெரிய பால் பொருட்கள் உற்பத்தி ஆலை அமைக்கிறாங்க. இதுக்கான திட்ட மதிப்பீடு என்ன அப்படின்னா 325 கோடி. இதை வந்து சபர் டைரி அப்படிங்கிற கூட்டுறவு நிறுவனம் தான் அமைக்குது. 47வது கேள்வி, கபாஸ் கிராந்தி மிஷன் திட்டம் எத்தனை கோடி மதிப்பில் செயல்படுத்தப்பட உள்ளது? ஆன்சர் வந்து 600 கோடி. கபாஸ் கிராந்தி மிஷன் அப்படிங்கிறது என்னன்னா பருத்தி அதிக மகசூல் தரக்கூடிய நீண்ட காலத்துக்கான பருத்தி உற்பத்தியை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் கபாஸ் கிராந்தி மிஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது 600 கோடியில் செயல்படுத்துறாங்க. 48வது கேள்வி, PM சேது திட்டம் எங்கு தொடங்கி வைக்கப்பட்டது? ஆன்சர் வந்து புதுடெல்லி. புதுடெல்லியில தான் இந்த PM சேது ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா இப்போ ITI இருக்கு இல்லையா, ITI நிறுவனங்கள் அதை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. PM சேது அப்படிங்கிறதோட ஃபில் ஃபார்மே பிரைம் மினிஸ்டர்ஸ் ஸ்கில் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் எலிஜிபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் த்ரூ அப்கிரேடட் ITIs. அதாவது ITIக்களை மேம்படுத்துவதன் மூலமாக
பிரதமர்கிட்ட அந்த இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட திறனை மேம்படுத்துறது, வேலை வாய்ப்பு தகுதிகளை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான திட்டம் தான் பிஎம் சேது. தமிழ்ல வந்து பார்த்தோம்னா ஐடிஐக்களை மேம்படுத்துவதன் மூலமாக பிரதமரின் திறன் அளிப்பு மற்றும் வேலை வாய்ப்பு தகுதி மேம்பாடு திட்டம் தான் இந்த பிஎம் சேது திட்டம். அக்டோபர் 4th லான்ச் பண்ணியிருக்காங்க பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி டெல்லியில. இது வந்து மத்திய அரசுடைய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தினால செயல்படுத்தப்படுகிறது. இதோட நோக்கம் என்ன? நம்ம நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒரு 1000 அரசு ஐடிஐயை சூஸ் பண்ணி 60,000 கோடி மதிப்பீட்டுல நவீன அம்சத்தோட அதை மேம்படுத்தணும். அதான் இதோட நோக்கம். அடுத்து, பருப்பு வகைகளுக்கான தற்சார்பு தேசிய திட்டமானது எத்தனை ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்பட உள்ளது? ஆன்சர் 6 years. ஸோ பருப்பு உற்பத்தியில் நம்ம நாடை வந்து தற்சார்பு நாடாக மாற்றணும், தன்னிறைவு நாடாக மாற்றணும் அப்படிங்கிற வகையில் தான் இப்போ 6 ஆண்டுகளுக்கு இந்த திட்டத்தை செயல்படுத்த போகிறாங்க, பருப்பு வகைகளுக்கான தற்சார்பு தேசிய திட்டம். ஸோ இது 2025 to 26 2030 to 31 வரைக்கும் செயல்படுத்துறதா சொல்லியிருக்காங்க. எவ்வளவு கோடி மதிப்பீட்டில் அப்படின்னா 11,440 கோடி மதிப்பீட்டில். நோக்கம் என்ன அப்படின்னா, முக்கியமான பருப்பு வகைகளான மைசூர் பருப்பு, துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, இதுல நம்ம நாடை வந்து தற்சார்பு எட்டணும் அப்படிங்கிறதா நோக்கம். 50வது கொஸ்டின், வனப்பரப்பு அடிப்படையில் உலக அளவில் எத்தனையாவது இடத்துக்கு இந்தியா முன்னேறி உள்ளது? ஆன்சர் 9வது இடம். ஸோ அதிகமான வனப்பரப்பு கொண்ட நாடுகள் வரிசையில் 9th பிளேஸ்ல நம்ம இந்தியா இருக்கு. அதே டைம்ல ஒரு வருஷத்தோட ஒப்பிடும்போது இந்த வருஷத்துல அதிகமான வனப்பரப்பு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதிகரிப்பு அடிப்படையில் பார்த்தோம்னா இந்தியா வந்து 3rd பிளேஸ். இப்போ வனப்பரப்பு உலக அளவில் ஒப்பிடும்போது அதிகமான வனப்பரப்பு கொண்ட நாடுகள் 9வது இடத்துலையும், 2015 ஒப்பிடும்போது 2025 அதிகமானதுல வனப்பரப்பு அதிகரிப்பின் அடிப்படையில் இந்தியா 3வது இடத்துலையும் இருக்கு. ஸோ உலகளாவிய வனவள மதிப்பீடு 2025 அப்படிங்கிற தலைப்புல இப்போ FAO, ஐக்கிய நாடுகளுடைய ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், உணவு மற்றும் விவசாய அமைப்பு, வேளாண் அமைப்பான FAO வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த உலகளாவிய வனவள மதிப்பீடு அப்படிங்கிற அறிக்கையை. அதுல தான் தெரிவிச்சிருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உலக அளவுல மொத்தமா 414 கோடி ஹெக்டேர் அளவுக்கு வனப்பரப்பு இருக்கு. அதுல அதிகமா 50% மேல கொண்டிருக்கிறது வந்து ரஷ்யா, பிரேசில், கனடா, அமெரிக்கா, சீனா ஆகிய நாடுகள். மொத்தமா இவங்க மட்டுமே 54% கொண்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ரஷ்யா, செகண்ட் பிரேசில், அடுத்து கனடா, அடுத்து 3rd வந்து அமெரிக்கா, 5th பிளேஸ்ல சீனா இருக்கு. 9வது இடத்துல அதிக வனப்பரப்பு கொண்ட நாடாக நம்ம இந்தியா இருக்கு. அடுத்து 2015 ஒப்பிடும்போது 2025 வனப்பரப்பு அதிகரிப்பின் அடிப்படையில் இந்தியா வந்து 3வது இடத்துல இருக்கு. 2025 ஆண்டிற்கான உலகளாவிய ஓய்வூதிய குறியீட்டில் முதலிடம் வகிக்கும் நாடு எது? ஆன்சர் நெதர்லாந்து. ஸோ இப்போ பென்ஷன் இண்டெக்ஸ்ல நெதர்லாந்து தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து பிடிச்சிருக்கு. நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு 52வது இடத்த வந்து பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ் நெதர்லாந்து, செகண்ட் பிளேஸ் வந்து ஐஸ்லாந்து, 3rd பிளேஸ் வந்து டென்மார்க். இந்தியா வந்து 52வது இடம், 43.8 மதிப்பெண்களை பெற்று இந்த பென்ஷன் இண்டெக்ஸ்ல 52வது இடத்துல இருக்கு. உலகிலேயே நெடுஞ்சாலை இணைப்பில் முதலிடத்தில் உள்ள நாடு எது? ஆன்சர் இந்தியா. ஸோ உலகிலே பார்த்தீங்கன்னா இந்த நெடுஞ்சாலை இணைப்புல இந்தியா தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. அதே மாதிரி ஆட்டோமொபைல் உற்பத்தியில பார்த்தீங்கன்னா இந்தியா 3வது இடத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட்ல வந்து அமெரிக்கா, சீனா செகண்ட் இருக்கு. மெட்ரோ கட்டமைப்புல இந்தியா வந்து 3rd பிளேஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம். அடுத்த, உலகிலேயே சக்தி வாய்ந்த விமானப்படை பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் வந்து 3rd பிளேஸ். ஸோ சீனாவை பின்னுக்கு தள்ளி இப்போ உலக அளவுல சக்தி வாய்ந்த விமானப்படை பட்டியல்ல 3வது இடத்துக்கு முன்னேறி இருக்கு இந்தியா. அடுத்த ரீசனா ரிலீஸ் பண்ண ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா 2025 இந்தியாவோட பாஸ்போர்ட் வந்து 85வது இடத்தை பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல சிங்கப்பூர், செகண்ட் வந்து தென்கொரியா, 3rd வந்து ஜப்பான் இருக்கு. இந்தியாவின் பாதுகாப்பான நகரமாக எந்த நகரம் அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் கொல்கத்தா. இந்தியாவிலே வந்து சேஃபஸ்ட் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொல்கத்தாவை அறிவிச்சிருக்காங்க. இந்தியாவின் முதல் குழந்தை திருமணம் இல்லா மாவட்டமாக எந்த மாவட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் வந்து பலோட். சத்தீஸ்கர் மாநிலத்தின் பலோட் அப்படிங்கிற மாவட்டம் தான் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் வந்து சைல்டு மேரேஜ் ஃப்ரீ, குழந்தை திருமணம் இல்லாத மாவட்டமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அங்கே லாஸ்ட் 2 years வந்து எந்த ஒரு குழந்தை திருமணமும் பதிவாகலை, அது சம்பந்தமான வழக்குகள் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா குழந்தை திருமணத்தை குறைக்கணும், தடுக்கணும், அதாவது ஒழிக்கணுங்கிறதுக்காக குழந்தை திருமணம் இல்லா இந்தியா, அதாவது பால் விவாகம் முக் பாரத் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னா
போன வருஷம் நவம்பர் 27. ஸோ இந்த குழந்தை திருமணமில்லா இந்தியா பிரச்சாரத்தின் கீழ் சத்தீஸ்கர் மாநிலத்தில் பலோடு மாவட்டமானது குழந்தை திருமணம் இல்லாத முதல் மாவட்டமாக உருவெடுத்திருக்கு. 2 வருஷத்துல எந்த ஒரு வழக்கும் இங்கே பதிவாகலை இந்த சைல்டு மேரேஜ் சம்பந்தமா. நாட்டில் 1 மணி நேரத்துக்கு எத்தனை விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்கின்றனர்? ஸோ நம்ம இந்தியாவில் 2023 ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு விவசாயி தற்கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேசிய குற்ற ஆவண காப்பகத்துடைய அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க. காற்றில் கரியமில வாயுவின் அளவு எந்த ஆண்டில் புதிய உச்சத்தை எட்டியது? ஆன்சர் 2024. ஸோ கரியமில வாயு அப்படின்னாலே கார்பன் டை ஆக்சைடு CO2. ஸோ இது காற்றில் அதிகமாக கலக்கிறத கரியமில வாயு அதிகரிப்பு கலப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 2024 இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு உச்சத்தை எட்டிருக்கு, அதிகமாக கலந்துருக்கு கரியமில வாயு. ரெப்போ விகிதம் எத்தனை சதவீதமாக உள்ளது? ஆன்சர் 5.5% தான் இப்போ ரெப்போ ரேட் இருக்கு. ரெப்போ ரேட் அப்படின்னா ரிசர்வ் வங்கி கிட்ட இருந்து மற்ற வங்கிகள் வாங்கக்கூடிய குறுகிய கால கடன்களுக்கான வட்டி விகிதம் தான் ரெப்போ ரேட். அடுத்த 59வது கேள்வி, 107 நாட்கள் எனும் புத்தகத்தை எழுதியவர் யார்? ஆன்சர் கமலா ஹாரிஸ். அமெரிக்காவுடைய முன்னாள் துணை அதிபராக இருந்த கமலா ஹாரிஸ் தான் இந்த 107 நாட்கள் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காங்க. அதாவது இப்போ ரீசெண்டாக பிரசிடென்ட் எலெக்ஷன்ல அவங்க நின்றுருப்பாங்க. ஸோ அதோட அனுபவங்களை நினைவுகளை இதில் எழுதியிருக்காங்க. அடுத்து வேற என்ன புக்கெல்லாம் யாரெல்லாம் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ரெடி, ரெலவென்ட் அண்ட் ரிசர்ஜென்ட் டு ஷேப்பிங் எ ஃபியூச்சர் ரெடி ஃபார் ஃபோர்ஸ். இது முப்படை தலைமை தளபதி அனில் சௌஹான் எழுதியிருக்காரு. மோடிஸ் மிஷன் இந்த புத்தகத்தை பெர்ஜிஸ் தேசா எழுதியிருக்காங்க. எபோவ் அண்ட் பியாண்ட் எக்ஸ்ப்ளோரிங் தி அமேசிங் வேர்ல்ட் ஆஃப் ஏவியேஷன் இதை சிவ்குமார் மோகனகா எழுதியிருக்காங்க. லாஸ்ட் கொஸ்டின், உலக பேரா தடகளத்தில் 3 முறை சாம்பியனான ஒரே இந்தியர் யார்? ஆன்சர் சுமித் அண்டில். ஸோ உலக பேரா ஈட்டியர்கள் வீரர் தான் சுமித் அண்டில். இவர் உலக பேரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் 3rd டைமாக கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இவர் 2023, 2024 வின் பண்ணியிருக்காரு. தொடர்ந்து இந்த வருஷமும் F64 பிரிவில் 71.37 மீட்டர் தூரத்திற்கு ஈட்டியிருந்து தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காரு. ஸோ ஹாட்ரிக் தங்கம். அதன்படி 3 முறை உலக சாம்பியன்ஷிப் போட்டி, உலக பேரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்ற ஒரே வீரர் அப்படிங்கிற சாதனையை இவர் பெற்றிருக்கார் சுமித் அண்டில். ஸோ இதோட இந்த டாப் 60 கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடையுது. அக்டோபர் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மந்த்துக்குமே மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ அப்கமிங் 12 மந்த்துக்கான PDFும் டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணுறதுக்காக நவம்பர் 9 சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதை பற்றிய டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.